நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறங்குகிற அமைதியும் அருளும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தார் மீதும், அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள், ஆகச் சிறந்த ஆளுமையான காயிதே மில்லத் அவர்களை பற்றி பாட புத்தகங்களில் நாமெல்லாம், என்னுடைய வயதுடையவர்களெல்லாம் சிறுவர்களாக பள்ளிக்கூடத்திலே படிக்கும் பொழுது தொடக்கப்பள்ளி பாட புத்தகத்திலே கூட காயிதே மில்லத் அவர்களினுடைய சிறப்பு பாட புத்தகங்களிலே இடம்பெற்றிருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் இடம்பெற்றிருக்கிறதா என்று நமக்கு தெரியவில்லை. அன்று நாம் சிறுவராக வயது உடையவர்கள் பள்ளிக்கூடத்தில் 2வது 3வது வகுப்பு படிக்கும் பொழுதே காயிதே மில்லத்தை பற்றி பாட புத்தகங்களில் எழுதப்பட்ட அந்த ஒரு தகவல், அதை நாம் படித்த தகவலை இன்றும் நினைவில் வைத்திருக்கிறோம். அந்த பாட புத்தகத்தை பார்த்துதான் காயிதே மில்லத் என்றால் யார் என்று அந்த சிறு வயதில் நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் இந்திய மண்ணுக்காக, தாய் நாட்டுக்காக தேசப்பற்றோடு செய்த தியாகங்கள் எல்லாம் மதவாத RSS பாஜக கும்பல்களால் திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது, திட்டமிட்டு வரலாறுகள் திரிக்கப்படுகிறது. இந்த வரலாறு திரிப்பு, வரலாறை மறைத்து பொய்யான வரலாறுகளை எழுதுவதும், பொய்யான வரலாறுகளை வருங்கால தலைமுறையினருக்கு எடுத்து சொல்வதும் ஒரு வேலையாக அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்தியாவில் உள்ள எல்லா துறையிலும் மதவாத கும்பல்கள் ஊடுருவி இருக்கிறது. அதில் வருங்கால தலைமுறைகளுக்கு நாம் சத்திய மார்க்கமான தூய இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அதை நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான். எப்படி சத்திய இஸ்லாத்தை வருங்கால தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோமோ, அதே போன்று நம்முடைய வரலாறுகளை, இந்திய மண்ணுக்காக, நம்முடைய தாய் நாட்டுக்காக நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகங்களையும், அவர்கள் வாழ்ந்த அந்த தியாக வாழ்க்கைகளையும் நாம் எடுத்துரைப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அந்த ஒரு கடமைக்கு நாம் இன்று தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்திய விடுதலைக்காக நடத்தப்பட்ட போராட்டங்களில் எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்தை வழிநடத்துவது, அந்த போராட்டத்தை நடத்துவதற்காக வேண்டி வியூகம் அமைப்பது, அதில் அந்த போராட்டத்தில் தலைமை தாங்குவது உட்பட எந்த ஒரு போராட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், இந்திய விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது விடுதலைக்கு பிறகு தமிழகத்தில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, அதில் முஸ்லிம்களினுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு திரைப்படம் எடுக்கிறோம் என்ற பெயரில், வரலாறை நாங்கள் மக்களுக்கு சொல்லுகிறோம் என்ற பெயரில் மற்றவர்களினுடைய வரலாறுகள் பேசப்படுகிறது. முஸ்லிம்களினுடைய வரலாறுகள் திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு இதிலே சம்பந்தமே இல்லை என்று வருங்கால தலைமுறைகள் கருதுகிற அளவுக்கு தான் இன்றைக்கு வரலாறுகள் திரிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்களின் தியாகங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழுக்காக வேண்டி போராடியவர்கள், தமிழுக்காக வேண்டி, தமிழ் மொழிக்காக போராடி சிறை சென்ற எத்தனையோ மொழிப்போர் தியாகிகளை நாம் வரலாறிலே பார்க்கிறோம். அவர்கள் செய்த தியாகங்கள், மொழிக்காக, தமிழ் மொழிக்காக அவர்கள் உயிர் தியாகம் செய்ததிலிருந்து பல தியாகங்கள் இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறது. தமிழ் மொழியை பற்றி பாராளுமன்றத்திலே பிரதமரோடு விவாதம் செய்து நேரடியாக பிரதமர் அவர்களையே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு வாயடைக்க வைத்தவர் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள். அந்த காயிதே மில்லத்துடைய சிறப்பை உங்களுக்கு எடுத்துரைப்பதற்காகத்தான் இந்த காணொளி உங்களுக்கு மத்தியில். இதில் காயிதே மில்லத் என்ற
அந்த மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவரை உங்களுக்கு நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். காயிதே மில்லத் அவர்களுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை, நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம். அவர்கள் பிறந்தது 1896 ஏப்ரல் 5ஆம் தேதி. அவர்கள் மரணித்தது 1972 ஜூன் 5ஆம் தேதி. அவர்கள் 1936ஆம் ஆண்டிலேயே சமூக பணிக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். 1936க்கு முன்பாகவே தன்னுடைய தாய் மண்ணுக்காக, தமிழக மக்களுக்காக, இந்திய தேசத்துக்காக தன்னை ஒரு சமூக செயற்பாட்டாளராக, சமூக ஆர்வலராக, சமூக போராளி தலைவராக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள். அந்த காயிதே மில்லத் அவர்களுக்கு மணிமண்டபம் வரைக்கும் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றி மற்றவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்களோ இல்லையோ, நாம் அறிந்து வைத்திருப்பதை நம்முடைய வருங்கால தலைமுறைகளுக்கு நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் மெட்ராஸ் மாகாண சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், சட்டப்பேரவை உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், மாநிலங்களவை உறுப்பினராக, ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர், மக்களவை உறுப்பினர் என்று சொல்லப்படுகிற அந்த எம்பியாக, லோக்சபா எம்பியாக இருந்தவர், ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் பல பொறுப்புகளை வகித்தவர். 1946 இருந்து 1952 வரைக்கும் சட்டப்பேரவையுடைய உறுப்பினராக தன்னுடைய அந்த பொறுப்பை சரியாக செய்தார்கள். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்ற உறுப்பினராக 1948 இருந்து 1952 வரைக்கும் பொறுப்பாக பணி செய்து வந்தார்கள். பிறகு பாராளுமன்றத்தில், இந்திய நாடாளுமன்றத்தில் 1952ஆம் ஆண்டில் இருந்து 1952 முதல் 1958 வரைக்கும் மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்தவர். பிறகு 1962 இருந்து 1972 தான் மரணிக்கின்ற ஆண்டு வரைக்கும் மக்களவை உறுப்பினராக, மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு மக்கள் பணியாளராக, மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க தலைவராக திகழ்ந்தார்கள் என்ற அந்த வரலாறு நம் வயது உடையவர்களுக்கு, 40 வயதை கடந்த பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு இவரை பற்றி தெரியும். இன்றும் கூட நம் வயதை அடைந்த 40 வயதை கடந்தவர்களுக்கு கூட காயிதே மில்லத் அவர்களை பற்றி தெரியாமலும் இருக்கிறது. ஒரு சிலரிடத்தில் கேட்டால் காயிதே மில்லத் அவர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டால், காயிதே மில்லத்து ஒரு தலைவர், முஸ்லீம் தலைவர், அவ்வளவுதான். இன்று இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சிகள், இயக்க தலைவர்களை போன்று அவர் ஒரு தலைவர், முஸ்லீம் லீக்குடைய தலைவர், அதுதான் தெரியும். அவர்கள் என்னென்ன பொறுப்பு வகித்தார்கள், என்னென்ன சேவைகளை எல்லாம் முஸ்லிம்கள் சமுதாயத்திற்காக செய்தார்கள், தமிழ் மண்ணுக்காக எப்படியெல்லாம் தமிழ் மொழிக்காக குரல் கொடுத்தார்கள் என்ற தியாகம் எல்லாம் பெரும்பாலான மக்களுக்கு தெரியாமலேயே இருக்கிறது. அதை எடுத்துச் சொல்வது நம் கடமை. அவர்களுடைய வாழ்க்கை, அதாவது பொது வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்து, இளைஞராக இருக்கும் பொழுதே பொது வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்தவர் மரணிக்கின்ற வரைக்கும் பொது வாழ்க்கையிலேயே மக்களுக்காக போராடி, மக்களுக்காக பாடுபட்ட நிலையிலேயே மரணிக்கின்ற வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த மக்கள் பணியாளராக அவர் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் சமூகத்துக்காக, தமிழ் சமூகத்துக்காக, முஸ்லிம் சமூகத்துக்காக, தேசத்துக்காக அர்ப்பணித்தவர் காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள். நாடாளுமன்றத்தில் நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது, அதாவது இந்திய நாட்டின் முதல் பிரதமர் நேரு அவர்கள், நம்ம எல்லோருக்குமே தெரியும். நேரு அவர்கள் தேசிய மொழியாக, நேஷனல் லாங்குவேஜாக ஹிந்தியை அறிவிக்கும் போது அதை எதிர்த்து பேசியவர் காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள். அவர்களுடைய பெயர் முகமது இஸ்மாயில் என்ற அந்த இயற்பெயர். காயிதே மில்லத் என்ற அந்த வார்த்தைக்கு, பாரசீக அரபுடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் என்று அர்த்தம். அந்த காயிதே மில்லத் என்ற பெயருக்கு ஏற்றவாறு அவர் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் காயிதே மில்லத் சாஹிப் அவர்கள். நேரு அவர்கள் தேசிய மொழியாக ஹிந்தியை அறிவிக்கும் பொழுது, தேசிய மொழியாக அதை அறிவிக்கக்கூடாது என்று
சட்டமன்றத்தில் தைரியமாக எழுந்து நின்று பிரதமர் அவர்கள் நேரு அவர்களிடத்தில் சிலர் பேசுவதற்கே தயங்குவார்கள், எதிர்த்து கருத்து சொல்வதற்கு பயப்படுவார்கள். அப்படிப்பட்ட நேருக்கு முன்பாகவே தைரியமாக எந்திரிச்சு தேசிய மொழியாக அறிவிக்கக்கூடாது என்று தைரியமாக சொன்னவர் காயிதே மில்லத் அவர்கள். அப்படி சொல்லும் பொழுது நேரு அவர்கள் கேட்கின்றார், காயிதே மில்லத் அவர்களே, இந்தியை தேசிய மொழியாக அறிவிக்கக்கூடாது என்று சொன்னால் உருதை அறிவிக்க வேண்டுமா என்று கேட்கிறார். காரணம் என்ன? முஸ்லிம்கள், உருது பேசக்கூடிய முஸ்லிம்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்பது தெரியும். வட மாநிலங்களிலெல்லாம் முஸ்லிம்கள் ஹிந்திக்கு பதிலாக உருதைத்தான் பேசுகிறார்கள் இன்று வரை. அது நேரு அவர்களுக்கு அன்று தெரியும். உருதை அறிவிக்க வேண்டுமா என்று கிண்டலாக கேட்கும்போது காயிதே மில்லத் அவர்கள் சொன்ன பதில், உலகத்தில் மிக பழமையான மொழி தமிழ், அதை நீங்கள் தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னபோது நேரு அவர்களே ஒரு வினாடி திடுக்கிட்டு ஆச்சரியப்பட்டு அவர் கேட்கிறார், தமிழ் மொழி குறிப்பிட்ட சிலரால் தான் பேசப்படுகிறது, பெரும்பாலான மக்களால் தமிழ் மொழி பேசப்படவில்லை, அதை எப்படி தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்கும்போது காயிதே மில்லத் அவர்கள் சொன்ன அறிவுபூர்வமான பதில், நேரு அவர்களின் கேள்விக்கு, பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களினுடைய கேள்விக்கு காயிதே மில்லத் அவர்களுடைய பதில் எப்படி இருந்தது என்று சொன்னால், நீங்கள் தேசிய விலங்காக புலியை அறிவித்திருக்கிறீர்கள், தேசிய பறவையாக மயிலை அறிவித்திருக்கிறீர்கள். இன்றைக்கு புலியும் மயிலும் இந்த நாட்டிலே குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த நாட்டில் அதிகமாக நாய்களும் அதிகமாக காகங்களும் தான் இருக்கிறது. அப்போ அதிகமாக இருக்கிறது என்பதற்காக நாயையோ காக்கைகளையோ, காக்கையை தேசிய பறவையாகவோ நாய்களை தேசிய விலங்காகவோ நாம் அறிவிக்கவில்லை. குறைவாக இருந்தாலும் புலியைத்தான் நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள், அதுபோன்றுதான் தமிழ் என்று அந்த பதிலை நேரு அவர்களுக்கு தைரியமாக எடுத்து சொன்னவர் காயிதே மில்லத் அவர்கள். இஸ்லாம் எங்களின் வழி, தமிழ் எங்களின் மொழி என்று சொன்னவர். நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பாகவே அம்மா என்ற அந்த தமிழ் வார்த்தையை அழைத்தவன் என்பதை தைரியமாக பாராளுமன்றத்தில் எடுத்து பேசியவர், தமிழுக்காக குரல் கொடுத்தவர் காயிதே மில்லத் அவர்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவர், காங்கிரஸ் கட்சியில் மிக முக்கியமான கல்வி தந்தை, இந்திய தேசத்தின் கல்வி தந்தை என்று இன்றும் போற்றப்படுகிற அபுல் கலாம் ஆசாத், காயிதே மில்லத்து போன்ற மிகச்சிறந்த ஆளுமைகளை வருங்கால தலைமுறைகளுக்கு எடுத்துரைப்பது நம்முடைய கடமை. நாம் அந்த தலைவர்களின் தியாகங்களையும் அவர்கள் செய்த தியாக அர்ப்பணிப்பு பணிகளையும் சேவைகளையும் மக்களுக்கு நாம் எடுத்துரைக்க வேண்டும். இந்திய மண்ணுக்காக, தமிழக மண்ணுக்காக, இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்காக இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. தன் சதவீதத்துக்கும் அதிகமாக தியாகம் செய்த சமூகம் இஸ்லாமிய சமூகம் என்ற உண்மையை உலகத்திற்கு எடுத்து சொல்வது, அதிலும் குறிப்பாக இந்தியாவிற்கு எடுத்து வைப்பது, வருங்கால சந்ததிகளுக்கு தெளிவுபடுத்துவது நம்முடைய கடமை. எல்லாம் வல்ல அல்லாஹ் வருங்கால சந்ததிகளுக்கு உண்மையை புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.